ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லி பொடிக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து இதெல்லாம் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய எள்ளு சேர்த்து ரொம்ப சத்தான சுவையான இட்லி பொடி செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் அரை கப் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும். எள்ளு வந்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எள்ளை வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. கலரும் வந்து லேசாக மாறிட்டே வரும். ரொம்ப கருகிராமல் இருக்கணும். அதனால் மிதமான தீயில வச்சு நல்லா அப்பப்போ கிளறி விட்டு ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எள்ளு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுலாம். அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் கருகாமல் வறுத்து எடுத்து வச்சிடலாம். காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள எண்ணெயிலேயே அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பு வந்து லேஸ் கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வருங்க. அப்போ தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் வறுப்படும். இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டு அதோட கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்து இதில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் விட்டு மெதுவாக நம்ம ஒரு 4-5 தடவை போட்டு எடுக்கணும். நீங்கள் நார்மலாக மிக்ஸி போடுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா இதில் எள்ளுலேருந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ஒரு மாதிரி பொடியாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால பல்ஸ் மோடில் போடுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய், உளுந்து, உப்பு, பெருங்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் மாற்றிட்டு நான் வந்து இதை லேஸ் கொரப்பாக தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பிடிக்கும். அதனால நான் அப்படியே அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் நம்ம எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதோடையே சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கணும். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு வந்து இந்த உளுந்தோடு நல்லா ஒன்றா கலக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்பவும் சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இந்த பொடியை வச்சு நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். நீங்களும் இந்த இட்லி பொடியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.